இதை கேட்கும்போது வந்து எவ்வளவோ நிறைய பண்ணியிருக்காரு முருகப்பெருமான். ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையில நாளைக்கு இன்னைக்கு நைட்டு சாக போறவங்களே புதுப்பிச்சு வாழ்க்கையை புதுசா வந்து கொடுத்துருக்காரு. நம்ம தலைவன் முருகப்பெருமானுக்கு நன்றி வந்து சொல்லவே முடியாது. இது ஏன் இந்த காணொலி வந்து நான் சொல்றேன் அப்படின்னா, ஒவ்வொரு முருக பக்தர்களும் நீங்க கொஞ்சம் பொறுமையா நீங்க வந்து இருக்கணும். எக்காரணத்து கொண்டும் அந்த நம்பிக்கையை மட்டும் இழந்துடாதீங்க. அதுதான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். எந்த ஒரு துன்பமோ எந்த ஒரு கஷ்டமோ, எனக்கு இது கஷ்டம் வருதா, தலைவன் முருகப்பெருமான் நம்ம கூடயே தான் இருக்காரு. நம்ம பேசுறது அனைத்துமே வந்து கேட்கிறாரு. தேவையில்லாத ஒரு எதிர்மறை சிந்தனைகள் உங்க மனசுல இருக்கிறது தூக்கிடுங்க. உங்களால ரொம்ப முடியல அப்படின்னா டெய்லி எப்பயாச்சும் உங்களால டெய்லி என்னால 3 மணிக்கு எழுந்திக்க முடியல அப்படிங்கிற சொல்றவங்களுக்கு செவ்வாய்க்கிழமை காலையில 3 மணிக்கு எழுந்திக்குங்க. 3 இல்லைன்னா 3:30 எழுந்து ஓம் செவ்வேல் காக்க ஓம் செய்யோன் வருக இந்த மந்திரத்தை மட்டும் நீங்க 108 தடவை நீங்க வந்து சொல்லுங்க. கண்டிப்பா ஒரு 7 நாள்ல உங்களுக்கு இந்த மாற்றம் வரும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சக்தி வாய்ந்த நம்ம முருகப்பெருமான் அதை வந்து கொடுத்துருக்காரு. இது எத்தனையோ பக்தர்கள் வந்து உணர்ந்து அவங்க வாழ்க்கையில மிராக்கிள் என்னங்க மிராக்கிள், அதை விட தாண்டி அவர் நம்ம கூடயே இருக்காரு அப்படிங்கிற ஒரு எத்தனையோ தருணங்களை வந்து நிரூபிச்சிருக்காருன்னு எல்லா முருக பக்தரும் சொல்லியிருக்காங்க. எல்லா முருக பக்தர்களும் இந்த கடனால அவதிப்படுறவங்களும் நோயால அவதிப்படுற உடம்பு சரியில்லை கஷ்டமா இருக்கு எல்லாருக்கும் சொல்றேன், உங்க வாழ்க்கை நிச்சயமா மாறும். இன்னைக்கு நிம்மதியா இல்லாம இருக்கலாம், நாளைக்கு உங்க நேரம் உங்க காலம் அது என்னைக்கோ ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு இந்த செகண்ட் இந்த வீடியோ பாக்குறீங்க, உங்க டைம் இன்னைக்குல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம முருகப்பெருமா உங்க வாழ்க்கையை வாழ போறாரு. சந்தோஷமா இருங்க, தைரியமா இருங்க. தலைவன் முருகன் உங்க கூடயே இருக்காரு. தைரியமா இருங்க, நல்லதே நடக்கட்டும். தலைவன் முருகனுக்கு நன்றி.